பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள, தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வரும்படியா, ஆவியானவர் நம்மத்தில் ஆசைப்பாடும்படியா நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை இடத்தில் உயர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்தும்படியா எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கு ஏற்புடையதாக இதை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய பாடல் ஆராதனை, துதி ஆராதனை உமக்கு ஆண்டவரே பிரியமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டவர்களை துரிதமாய் கொண்டு வரும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். இல்லை உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் நேராக அவருடைய கண்களை ஏறெடுப்போம் என்ற பாடலை 1225 பாடலின் உற்சாகம கரங்களை தட்டி பாடுவோம். ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர் நகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர் நகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராபகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராபகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வாடுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நாம் யாவரும் எழும்பி ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. நன்றி. Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Glory. நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய மிக பெரிதான கிருபை. இந்த நாளில் அவருடைய கிருபையினால வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலவேளை உற்சாகமா கரங்களை தட்டி நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ கிருபை என்று சொல்லி அவருடைய நாமத்தை போற்றி பாடி மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆமென். ஓ ஜீசஸ். நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் அந்த வரிகளை உணர்ந்து பாடுவோம். ஆமென், ஆமென். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாத
ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது மூலமாகாது தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது மூலமாகாது தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. அப்படியே கரங்களை தட்டி எத்தனை கிருபை நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் இம்மட்டுமாக நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல முடியும். உதவியின் கரம் அங்கிருந்து கரம் நீட்டி உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய முடியும். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நித்தமும் நம்மை நடத்துகிறார். ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகாதபடி, நாம் விழுந்து போகாதபடி, மடிந்து போகாதபடி, நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி. கலக்கம் வேதனை வருகிறது, ஆனால் மனம் முறிந்து போகவில்லை. அப்படி அற்புதமாய் தெய்வம் நம்மை காத்தபடியினால் எல்லாரும் வாயை திறந்து நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மாலா ராபா ஓ ஷபா ராபா எல்லாருடைய சத்தமும் உயர்த்தப்படட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு புதிய அபிஷேகம் நம்ம மேல எல்லா நுகங்கள் முறிக்கப்படும்படியா, எல்லா நுகங்கள் முறிக்கப்படும்படியா ஒரு விடுதலை உண்டாக ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியா இந்த கடைசி தலைமுறை நம்ம அதிகாரத்தோடு எழும்ப, ஜெப வீரர்களாய் எழும்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆலக்காரவா அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. தேசங்கள் தேவனை அறிய, ராஜ்யங்கள் சுதந்தரிக்க, தேசங்கள் ஆமே. கடைசி தலைமுறை ஒரு மாபெரும் அசைவு நம்முடைய தேசத்துல பட்டணத்துல உண்டு. அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகம் அபிஷேகம் எழும்பட்டும், சுவிசேஷம் எங்கும் முழங்கட்டும். அபிஷேகம் அபிஷேகம் எழும்பட்டும், சுவிசேஷம் எங்கும் முழங்கட்டும். ராஜ்யங்கள் இயேசுவை அறிய ஒரு தலைமுறை எழும்பட்டும். ஆமென். இந்த கடைசி தலைமுறை இந்த தேசம் முழுவதும் அறிய ஒரு தலைமுறை எழும்பட்டும். நன்றி, glory. அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. பவுலும் சீலாவும் போல் ஜெபித்திட ஜெபிக்கிற ஒரு சபையா ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களா இந்த நாட்களில் glory, glory, ஆமென். சீரைப்பட்டு சுவிசேஷம் அறிந்திட சமாதானம் தேசத்தில் பெருக. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய தேசத்துல சமாதானம் பெருகும். நம்ம தமிழ்நாட்டில் சமாதானம் பெருகணும். தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும்
சுதந்தரிக்க அபிஷேகத்தோடும் ஒரு தலைமுறை ஜெப வீரர்களோடு ஒரு ஜெப சேனை ஏலிம் அப்போஸ்தலிக் காஸ்பல் சர்ச்ல எழும்பட்டும் ஆண்டவரே. glory. தேவனை அறிய ராஜ்யங்கள் சுதந்தரிக்க தேசங்கள் தேவனை அறிய ராஜ்யங்கள் சுதந்தரிக்க அபிஷேகம் அபிஷேகம் எழும்பட்டும் சுவிசேஷம் எங்கும் முழங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகம் எழும்பட்டும் சுவிசேஷம் எங்கும் முழங்கட்டும் ராஜ்யங்கள் இந்திய தேசம் முழுவதும் இயேசுவின் மயமாக்கப்பட நல்ல கரங்களை தட்டி ஒரு அபிஷேகம் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. தேசங்கள் தேவனை அறிய ராஜ்யங்கள் சுதந்தரிக்க தேசங்கள் தேவனை அறிய ராஜ்யங்கள் சுதந்தரிக்க. கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே, பவுலும் சீலாவும் பாடின போது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது, இந்த கதவுகள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு திறந்த வாசல் இந்த இந்திய தேசத்துல உண்டாகணும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா பல காரியங்கள் எழுப்பி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது நிறுத்தப்படணும். எல்லா கரங்களை உயர்த்தி சத்துரு முறியடிக்கப்படும்படியா, கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியா நன்றி. எல்லா வாயை திறந்து கர்த்தரை சோத்திரிப்போம். ஒரு அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். எல்லா வாயும் திறந்து கர்த்தரை சோத்திரிப்போம். நன்றி. யார் அமைதியா இல்லாதபடி. தேங்க்யூ லார்ட். Rabo shadara rikabaraba liara durama riandara kabaraba. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த எங்கள் மத்தியில ஆவியானவர் இறங்கி இந்த தேசத்தை ஆசைக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கத்தத்தரணும். அபிஷேகத்தை கத்தத்தார். Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய வசனங்களை நாம் பார்ப்போம். நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபையை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை திறந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ கிருபை தார். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது என்று ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. கிருபை வெளிப்பட்டது எப்போதென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததினால அவருடைய பிரசன்னத்தினால நமக்கு கிருபை கிடைச்சது. அதனால தான் மரியாளை வாழ்த்தும் போது கிருபை பெற்றவளை என்று வாழ்த்துகிறார். அப்படி என்றால் அந்த கிருபை மரியாள் மூலமாக நமக்கெல்லாம் வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கிருபை பெற்றதினால எப்பெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒருத்தருக்கு வெளிப்படுதோ அப்பெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்வோம். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னதினால என்ன அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் நினைத்தாலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் பிறப்பது தேவ திட்டமாக இருந்தது. நான் அன்றைக்கு சும்மா அப்படி வேதத்தை வாசித்து யோசித்து கொண்டிருந்தேன். அப்படியே என்னுடைய எண்ணம் அப்படி போனது. அப்போ நான் யோசித்தேன், உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இன்றைக்கு அதை விட கோடியாக இருக்கிறோம். 600 கோடியை தாண்டி 700 கோடியா 800 ஆயிடுச்சா? வெரி குட். நான் இன்னும் 640 இருக்கிறேன். ஆண்டவருக்கு சோதனை. இந்தியா 100 கோடி சொல்லி இப்போ 140 தாண்டி 146 கோடி. அல்லே லூயா. இப்போ இந்தியாவில் மாத்திரம் 146 கோடி. அன்றைக்கு ஒரு 10 கோடி ஜனங்க இருந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில். இந்த 10 கோடி ஜனத்தில் ஒரு சகோதரியை, ஒரு ஸ்திரியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கிருபை பெற்றவளையே என்று வாழ்த்துகிறார். அது எவ்வளோ ஆச்சரியம்! கொஞ்சம் யோசி. என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? இவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்களில் எப்படி ஆண்டவர் ஒரு மரியாளை அப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆமேன். அப்போ அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமேன் சொல்வோம். ஏன் அப்படி உலாவுகிறது என்றால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்மை பற்றி கொண்டு இருக்கிறவள் மேல அவருடைய கண்களை வைக்கிறார். யார் மேல ஆண்டவர் கண்ணு பதிந்திருக்கிறதோ அவங்கள பிசாசு பார்க்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ நம்மை அவருடைய கண்கள் பதித்திருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அப்போ யோபை பார்த்து பிசாசு சொல்றான், அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களுக்கு அவருடைய வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆமென். ஒரு குட் நியூஸ், நற்செய்தி என்னவென்றால், அந்த பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சபையில் தான் இருக்கிறது. சபைக்கு வெளியே பாதுகாப்பு இல்லை. பிசாசு உன்னை அடிக்கணும், உன்னை அவன் பக்கமாக இழுத்து கொள்ளணும்னா முதல்ல அவன் செய்கிறது சபையை விட்டு உன்னை வெளியெடுக்கிறது. அது ரொம்ப ஈஸி. சபைக்குள்ளே அவனால் வர முடியாது. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் வருவான்றீங்களா? வர முடியாதுன்றவங்க மாத்திரம் ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் மத்தேயு 16:18, பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளுவதில்லை, அவனாலும் உள்ள வர முடியாது. முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிற கூட்டத்தை பார்த்து அவன் பயப்படுறதில்லை. அவன் கஷ்டமா இருக்குல்ல? குருவா நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுறீங்களே, உங்களை பார்த்தெல்லாம் பயப்படுறதில்லை. ஒரு தனி மனிதன் முழங்காற்படியிட்டு அவன் அலறான். வேல்ஸ் நாட்டினுடைய அந்த ராணி மேரி, அவங்க ஜான் நாக்ஸு முழங்காற்படியிட்டா நம்ம சொல்கிறாங்க, நான் இங்கிலாந்து அந்த இராணுவத்துக்கு பயப்படல, வேற எதுக்கும் நான் பயப்படல, ஜான் நாக்ஸ் முழங்காற்படியிட்டா என் உடம்பெல்லாம் எரியுது. பயங்கர கொடூரமானவ இந்த ராணி. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் முழங்காற்படியிட்டா. அவர் சொன்னது, ஆண்டவரே எனக்கு இந்த நாட்டை தாரும், வேல்ஸ் நாட்டை தாரும், எல்ஸ் ஐ டை, கிவ் மீ வேல்ஸ் எல்ஸ் ஐ டை. வேல்ஸ் நாட்டை தாரும், இல்லைன்னா நான் சாகிறேன்னு சொன்னார். ஆமேன். ஒரு எழுப்புதல் வந்தது அவருடைய நாட்களில். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதல் வரணும்னா நாம் அப்படி முழங்கால நின்று ஜெபிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா நாளும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். சிஸ்டர்ஸ் ப்ரேயர் இருக்கிற அன்னைக்கு தான் இல்லை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால அவருடைய கிருபை வெளிப்பட்டது. ஆமேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த அன்பை, தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். ஆகவே தான்
தேவன் தம்முடைய குமாரனுடைய பிரசன்னமாகுதலை நமக்கு காண்பித்தார் இந்த உலகத்திற்கு. அவர் உலகத்தில் பிரசன்னமாகும்போது தேவ தூதன் சொல்றான், எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு பிரசன்னம் ஆயிட்டார்னா, நமக்கு தரிசனத்தை தந்தார்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தரிசனம் இல்லாத சபைகள், ஆவிக்குரிய சபைகள் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லாம் இதுவும் பாரம்பரியமாக மாறிவிட்டது. முந்தையெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப தீவிரமாக செயல்படுவாங்க. எப்போவுமே கைப்பிரதி வைத்து சுவிசேஷம் சொல்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. இன்றைக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், யாரும் உன் மேலே கை போட மாட்டான். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க, நம்ம தைரியமாக சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனுடைய பிரசன்னமாகுதலை அவர் உலகத்திற்கு காண்பிக்க விரும்பினார் 2000 வருஷத்துக்கு முன்னால். கர்த்தருடைய தூதனானவர் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதை நாம் பின்னால் வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. தூதன் என்று அந்த வசனத்தை ஆதியாகமம் 16 தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வனாந்தரத்தில் ஆகாருக்கு வெளிப்படுகிறார். வனாந்தரம் அங்கே யாரும் இல்லை. ஆண்டவர், அதாவது தூதன் சொல்லியிருக்கலாம்ல, தூதன் சொல்லியிருக்கலாமா? என்ன வாசிங்க திரும்ப. கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் கனத்துக்குரியவர். இப்படி கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்படும்படியா மாம்சத்தில் அங்கே அவர் தம்மை காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதனானவர் என்று சரீரத்தில் வெளிப்பட்ட போதெல்லாம் மனுக்குலத்துக்கு கிருபை கிடைச்சது. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. இந்த அம்மா ஓடி போறாங்க. அந்த அம்மா தானே சொல்றாங்க. ஏன் ஓடி போறாங்க? இல்ல, ஏன் கொடுமைப்படுத்துறாங்க? இந்த அம்மா தான் தப்பு பண்ணாங்க. சாராள், என் புருஷனுக்கு நீ மனைவியா இருக்கணும் கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த அம்மா சொல்றாங்க, அப்பவும் ஷுவரா சொல்லல, சாராய் நிச்சயத்தோடு சொல்லல, ஒருவேளை உன் நிமித்தமா என் வீடு முடியாது, உன் மூலமா தான் வீடு கட்டப்படும். ஆமேன். வேற யார் மூலமாவும் வீடு கட்டக்கூடாது. கர்த்தர் வீட்டை கட்டுகிறனுடைய பிரயாசம் இருந்தா. அப்போ அந்த வீட்டுக்கு தலைவன் யாரு? கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கணவன் மனைவிக்கு அப்படித்தானா? 1-2 ஆமென் தான் வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கணும். அந்த சூருக்கு போகிற வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் எப்படி இந்த அம்மா நடந்து போனாங்கன்னு தெரில. ஆக மொத்தத்தில் இந்த அம்மா தொல்லை இல்லாமல் போனால் போதுன்னு சொல்லி ஓடி போகிறாங்க. ஏன்னா இவங்க ஆபிரகாம் மூலமாக கர்ப்பம் தரித்த உடனேயே தன் நாச்சியார அற்பமா என்றா, தன் எஜமாட்டிய சாராள அற்பமா என்றா. எப்படி விட்டு கொடுப்பாங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடுகு செத்தாலும் காரம் போகாது. எப்பவுமே பின்புத்தி தான். நான் யாருக்குன்னு சொல்லலை. கொடுக்கும்போது சொல்லும்போது
சொல்லணும். அந்த அம்மா ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. இவங்க ரொம்ப, இந்த பெண்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர். கர்த்தர் என் கர்ப்பத்தை தெரியுதில்ல, அவர் தான் திறக்கணும், அதுக்கு நீ ஜெபம் பண்ணியிருக்கணும். அடைத்திருக்கிறார், ஒருவேளை உன் நிமித்தமா என்னுடைய வீடு கட்டப்படலாம். ராங் டிசிஷன். இப்போ அவ உன்னை அற்பமா என்றா, நான் உடனேயே அந்த அம்மாவுக்கு கோபம் வருது. ஏய், இந்த பாத்திரம் என்ன சரியாக கழுவல, அந்த பாத்திரத்தை நல்லா கழுவி வச்ச பாத்திரத்தை கூட சரியாக இல்லை, அங்கே அந்த வேலை இல்லை, இதை செய்யலை, அதை செய்யலைன்னு ராத்திரி முழுசம் படுக்க கூட விடாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அடிமை, அவங்க ஒன்றுமே, அவங்களுக்கு பேசவே அதிகாரம் இல்லை. இப்போ அந்த அம்மா பேச முடியாது, எதிர்க்க முடியாது. அப்படியே போய் ஆபிரகாம்கிட்ட சொன்னாலையும் ஆபிரகாமாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. வேற வழியே இல்லைன்னு அந்த அம்மா ஓடிட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் கிருபை, ஆண்டோடைய கிருபை வெளிப்பட்டதுனால அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தெரியுமா? இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அங்கே வெளிப்பட்டிருக்கிறார். அங்கே தேவன் அங்கே வரணும்னா இயேசு கிறிஸ்து தான் அவர். அதனால தான் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்கிறாங்க. இல்லைன்னா கர்த்தருடைய தூதன் என்று சொல்லலாம். அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் என்ன செய்வான்? தூதன் என்ன செய்வான் சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. சொன்னதை மாத்திரம்தான் செய்வான், அதுக்கு மேலே அவனால் செய்ய முடியாது. மிகாவேல் பிசாசோடு போராடுற மோசேயின் சரீரத்துக்காக. அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னை கடிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் உன்னை கடிந்து. நோ ரைட். இப்போ நீங்க நான், ஏய் பிசாசு அமைதியாரு இல்லை, அப்பால போ சாத்தானே, பாதாளத்துக்கு போ, இவளை விட்டுட்டு போ, நம்ம கட்டளை எடுக்கணும். இடுறோமா இல்லையா? அது கூட இட மாட்டீங்க இல்லை, பயம். நமக்கு இருக்கிற அதிகாரம் கூட மிகாவேல் தூதனுக்கு இல்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இப்போ பிசாசுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, மிகாவேல் தூதன் அவன் கர்த்தருக்காக நிற்கிற தூதன், பாதுகாவலாக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவங்ககிட்ட வந்து தர்க்கம் பண்ணுறான். இது எனக்கு சொந்தம். ஆமேன், ஆமேன், எல்லாம் ஆமேன் சொல்லலாமே. எதை குறித்து? சரீரத்தை குறித்து. யார் அடக்கம் பண்ணது? கர்த்தரே அடக்கம் பண்ணாரு. யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. ஆனால் ஒருத்தனுக்கு தெரியுது. யாருமே? பிசாசுக்கு தெரியுது. அங்கே வந்து மிகாவேல் அங்கே வந்து நிற்கிறார். அந்த சரீரத்தை அவன் எடுக்க போகிறான். அதனால தான் மிகாவேல் வருகிறார். ஏன்னா அந்த சரீரத்தின் மீது அவனுக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது. ஏன்? அவர் செத்துட்டாரு, ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மோசேயை குறித்து நிறைய சாட்சி சொல்றாரு. உண்மை உள்ளவன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த பூச்சக்கரத்தில் சாந்த குணம் உள்ளவன் எல்லாம் சொல்றாரு. ஆனால் பிசாசுக்கு தெரியும், ஏன் சரக்கு உங்ககிட்ட இருக்குது, நீ கோபப்பட்டு கற்பலகையை போட்டு உடைச்சிட்ட, நீ கோபப்பட்டு கண்மலையை அடிச்சிட்ட, நீ கோபப்பட்டு எகிப்தியனை கொன்று போட்ட. அப்போ கோபம் இருக்கிறது, கொலை இருக்கிறது. அப்போ நீ உன் சரீரம் எனக்கு சொந்தம். அவன் ஆவி ஆத்மாவை அவனால் தொட முடியாது. ஆமேன். இப்போ ஆண்டவருடைய கிருபை அவனை காத்து கொண்டது. அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. மிகாவேல் சண்டை போடுறார். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் உன்னை கடிந்து கொள்வார். அதனால் தேவ தூதர்களுக்கு அதிகாரம் இல்லை. அங்கே வந்தது கிருபை பெற்ற, கிருபையை அந்த ஆகாருக்கு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு பிரசன்னமாகி அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாராயின்
அடிமை பெண்ணாகிய ஆகாரே ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார். கொஞ்சம் நல்லா தெளிவா எடுத்துக்கிட்டீங்களா? 16:7 ஆதியாகமம் 16:7. எங்கே இருந்து வருகிறார்? ஆண்டவருக்கு இப்போ எங்கேருந்து வர்ற? நேற்று எங்க இருந்த? ஆண்டவருக்கு கவலையே இல்லை. எங்க இருந்து வருகிறா? எங்கே போகிறாய்? எங்கே போகிறார்? ஆகார் என்ன சொல்லியிருப்பாங்க? சும்மா போற ஆண்டவரே. இல்லை, நமக்கு எல்லாருமே சும்மா தானே. கடைக்கு போகிறோம், வேலூருக்கு போகிறோம், மார்க்கெட்டிங் தான் போகிறோம். சும்மா வேலூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். இந்த சும்மா எவன் சொன்னானோ தெரில, சும்மாவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, அந்த அம்மா நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், அம்மா இப்போ பிரதர்ஸ் சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க. ஆபிரகாம் விட்டு போயிருக்கிறேன், ஓடி போறேன். நான் சொல்லலை. She rightly said, because she's a slave to Sarah. சாராயின் ஆண்டவர் அட்ரஸ் கரெக்டாக சொல்றார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்ற மாதிரி சாராயின் வேலைக்கார பொண்ணு தானே நீ, அப்படி சொல்ல. அடிமை பெண்ணா அதிகாரம் இல்லை, உனக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி இருக்கிற உன்னை ஆண்டவர் சந்திக்க வருகிறார். அருமையான தேவச்சனமே, அவருடைய பிரசன்னம் நாதியற்று உதவியற்று இருக்கிற நிலைமையில ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு அவருடைய கிருபையை அளிக்கும்படியா வெளிப்படுத்தும்படியா நம்மிடத்துல அவர் வருகிறார். இப்போ அவர் சொல்கிறார், நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய். ஆண்டவர் சொல்றது அதான், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போகாத. ஆமேன்னு சொல்லுவோமா? அதை செய்யணும்னு ஒருவேளை நீ தூக்கி எறியலாம், ஆனா வேற ஒருத்தரை வச்சு ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்படியே எல்லாம் அமைதியாச்சுல. யாரை கொண்டு செய்யணுமோ அவர்களை கொண்டு தான் செய்வார். எப்படி ஆகிலும் நம்ம செய்ய வச்சிருவார். அது ஒரே ஒரு வேதத்தில் ஒரு உதாரணம் யோனா தான். நான் நினைவேக்கு போக மாட்டேன், தர்ஷீஸுக்கு போவேன். நினைவேக்கு போயிருந்தால் ஃப்ரீயாக போயிருக்கலாம். தர்ஷீஸுக்கு நீ காசு கொடுத்து போட்ட, கூலி கொடுத்து போன. ஆனாலையும் ஆண்டோடைய சித்தத்தை வெளிப்படுத்தலைன்னா உனக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது உத்தமமாக இருக்கும். இப்போ வாசிங்க, உன்னுடைய நாச்சியார் அண்டையில போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். திரும்ப வாசிக்குமா? நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுக்கு முன்னால ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் பிரயாசப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கத்தியை எடுத்து தன் பிள்ளையை கொல்லும்படியா அவன் கையை உயர்த்துறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். 14வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு 18வது வசனம் சிஸ்டர், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால உன் சந்ததிக்குள்
அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா நம்மை பூமியில் உள்ள எல்லா சந்ததிக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகிறது. அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்களாக இருக்கிறாங்க. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இதை போய் பிச்சு பிடுங்கி எல்லாம் எடுக்க முடியாது. விசுவாசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசித்து அவரை உன் உள்ளத்தில் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோன்னா அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யாராவது இதுக்காக நீங்கள் ஏதாவது காசு விசு கொடுத்து இல்லை மலை ஏறி இல்லை ஒரு இதில் மூழ்கி புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கி அல்லது வேற ஏதாவது செஞ்சு இந்த ரட்சிப்பை பெற்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. நாம் கேட்க கூட இல்லை. கேட்டுமா? அவரா வந்து நம்ம ரட்சிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அவர் மேலேயே ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு மேலே ஒரு பெரிய நாமம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ அந்த 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே கர்த்தருடைய தூதனானவர். இப்போ வானத்திலிருந்து என்ன சத்தம்? யார் கூப்பிடணும்? கர்த்தர் தானே கூப்பிடணும். இங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்றால் இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபை அங்கே ஆபிரகாமுக்கு இருந்ததுனால நீ பிள்ளை ஆண்டான் மேலே கையை போடாதே. ஆமென். அதாவது த கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ், அதாவது தி பெஸ்ட், ஆண்டவருக்காக ஒருத்தர் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு காணிக்கை இதுதான். தான் பிள்ளைய கேட்டார், ஒரு வார்த்தை மறுத்து சொல்லலை. என்ன ஆண்டவரே, 100 வயசில் எனக்கு பிள்ளை பிறந்தது, இதை நீங்கள் கேட்குறீங்களேன்னு எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படியே கீழ்ப்படிந்து மனைவி கூட சொல்லலை. காலையில் எழுந்து வேலைக்காரர் கூப்பிட்டு சேனம் கட்டி போகிறார். அதனால தான் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். ஏன் கொஞ்சம் கவனிங்க. பின்னால் இருக்கவங்க ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களா? ஆமேன். 3 நாள் பிரயாணம், ரொம்ப தூரம். ஏன் 3 நாள் பிரயாணம்? இந்த ஒரு நாளில் மனசு மாறிடுவாரா என்று செக் பண்ணுறார் ஆண்டவர். சரி பரவாயில்ல. 2வது நாள் பரவாயில்ல. சரி 2 நாள் இன்னும் இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் வீட்டுக்கு திரும்பி போகிறேன். செக் பண்ணுறதுக்கு தான். அந்த இடம், ஆண்டவர் சொன்ன இடம் வந்த உடனேயே அவனும் ஈசாக்கு மாத்திரம்தான் போகிறாங்க. வேலைக்காரர் நீங்கள் எங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் நாங்கள் தொழுது கொண்டு வருவோம். He goes with sacrifice. பலியோடு கூட போகிறார். ஆமேன். நம்ம இங்கே பலியோடு தான் வந்திருக்கிறோமா? காணிக்க கூட எடுத்துட்டு வர மாட்டோம். பரிதாபம் இல்லை. தாவீது ரொம்ப நல்ல மனுஷன். அவர் காணிக்க கொடுக்கும்போது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வாங்கி, அப்போ எனக்கு இல்லை, அது என்னுடையதல்ல, முடியாது, எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு கொடுத்துருக்குறீங்க, நான் அதில் உமக்கு எவ்வளோ கொடுக்கணும்?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகும் 3:2. மோசே முட்செடியின் அருகில் இருக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர், இங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்ததினால, தரிசனம் தந்ததினால மோசேக்கு ஒரு கிருபை கிடைச்சது. ஆமென். என்ன கிருபை? உலகத்திலே எவனுக்கும் கிடைக்காதது. The greatest leader, or we could say the greatest liberator, விடுவிக்கிறவர். யாரு? எகிப்து தேசத்தில் அடிமைகளா இருக்கிறாங்க. உபாகம் சொல்கிறது 4ஆம் அதிகாரத்தில் இருப்பு காலவாய், இருப்பு காவா, அப்படி அதில் இருக்கிறவளை மோசையை அழைத்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இப்போ வாசிப்போம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர், இப்போ நாம வாசித்ததுலாம் கர்த்தருடைய தூதனானவர் இவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லல, பிதா தூதனானவர், கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு முன்னே போனா சொல்றாங்க. ஆனால் இங்கே தூதனானவர் ஒரு மனுஷனை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வருகிறார். இன்றைக்கு மோசேக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று, ஆமென் ஆமென், நல்ல கரங்களை உயர்த்தி, இப்போ அக்கினி ஜுவாலையில நின்று அந்த அப்பியரன்ஸ், அப்படிதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆங்கில வேதாமத்தில் அப்பியரன்ஸ் இஸ் பிரசன்ஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் அங்கே அந்த முட்செடியில் அவருக்கு தரிசனமாகி, அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகவில்லை. ஆமென் ஆமென். அது அற்புத காட்சி என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தா என்னையா இது வெந்து போகல, செடி எரியுது, பச்சை முட்செடி எரியுது, ஆனால் அது வெந்து போகலை. ஆச்சரியமாக தானே இருக்கும். வெந்தா நம்ம ஒரு செடி தீப்பிடிச்சு எரியுதுன்னா எப்படி இருக்கும்? சத்தம் வருமா? பட்ட பட்ட பட்டுன்னு சத்தம் கேட்கும் எரியும் போது. இது ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அதில் நின்று, அக்கினியின் நடுவில் நின்று பேசுகிற தேவன். ஆமென். தரிசனமானார். அவர் கிருபையை மோசேக்கு காண்பித்தார். அப்பவும் மோசே கேட்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தா உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். யாத்ராம் 23:23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, தேவன் சொல்றார், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும் ஏத்தியரையும் பெருசியரையும் கானானியரையும் ஏவியரையும் எபூசியரையும் இருக்கிற இடத்துக்கு நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 7:1 கொஞ்சம் வாசிங்க. இந்த இது அப்படியே. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதி முன்னால துரத்திடுவார். ஆமென் சொல்வோம். இப்பவும் என்னென்ன காரியத்தில் நீ போராடி கொண்டிருக்கிறியோ, உன்னை விட உன்னால் மேற்கொள்ள முடியாத எந்த பிரச்சனையும் கர்த்தரால் முடியும், நம்மால் முடியாது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று லூக்கா 1:37 சொல்கிற என் தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கு அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட அவருக்கு அனுமதி கொடுப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் தூதனானவர் உனக்கு முன்னே சென்று இந்த பலத்த ஜாதியை உனக்கு முன்பாக அவர் துரத்தி விடுவார். நீ அவர்களுடைய தேவர்களை
பணிந்து கொள்ளாமல் சேவியாமல் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. ஆமென் ஆமென். இன்றைக்கு அந்த அந்நிய தெய்வங்கள் உன்னை விட்டு நீக்கி உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1:9 அவருடைய பிரசன்னமாகுதலை தம்முடைய காலங்களிலே தேவன் வெளிப்படுத்துவார். அவருடைய காலத்துல தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். வாசிப்போம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட. ஆமென். அதனால தான் அவர் உலகத்துல அவர் மனிதனாக வெளிப்பட்டார். அவருடைய பிரசன்னமாகுதலை இந்த உலகத்துல காண்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 16:26 கிறிஸ்து இயேசுவை பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த சுவிசேஷம் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை வல்லவர்கள் ஆக்க முடியும். தீத்து 1:3-4 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். அப்போ இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற நாம தேவ திட்டம் நமக்கு என்ன அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது என்றால், அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகி இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும். இந்த சத்தியம் தான் ஏன் நம்ம விடுதலை ஆகும். கேட்கலாமா வேணாமான் எனக்கு தயக்கத்தில் நின்றுட்டேன். திரும்ப திரும்ப சொல்றதா வேண்டாம். 4 மணிக்கு தான் நான் படுத்தேன். டைம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். படுத்தோம். திரும்ப லைட் போட்டு எழுந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை டைப் பண்ணிவிட்டு திரும்பமாக லைட் ஆஃப் பண்ணி படுத்து 6:30 மணிக்கு எழுந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பொய்யுரையாத தேவன் அவருடைய தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். ஆமென். அப்ப அந்த கிருபை தேவன் தெரிந்து கொண்டவர் யாரோ அவங்க தான். ஆமென். அடுத்த வசனம் 4வது வசனம். ஏற்ற காலங்களில நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினால தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு தீத்து 2:11 எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தது. அந்த வசனம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். அவருடைய நோக்கம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யல. உன்னையும் என்னையும் ஆண்டவர் நோக்கம் இல்லாம தெரிந்து கொள்ளவில்லை, நோக்கம் இல்லாம ரட்சிக்கவில்லை, நோக்கம் இல்லாமல் நம்மிடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கல. நம்மிடத்துல ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார்னா மனுஷரை பிரியப்படுத்த செய்யாதீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த செய்வோம், உண்மையா செய்வோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். 1 பேதுரு 1:20-21 அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்துல பிரசன்னமானார், வெளிப்பட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சொல்லப்படுகிற வசனம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்க சொல்லப்படுகிறது. ஆண்டோட பிரசன்னம் நமக்கு கிருபையை அளிக்க முடியா, கிருபையை வெளிப்படுத்த முடியா அவர் பிரசன்னமாகிறார். 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி
அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கொள்ளையாடின பிதாவுக்கு சமமாய் இருக்கிற அதை கொள்ளை பொருளாய் எண்ணாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அதனால உயர்த்தப்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:2 வசனம். அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவன் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்துல மனுஷனாய் பிறந்த போது அந்த நித்திய ஜீவன், வசனம் சொல்கிறது, குமாரனுக்குள்ள ஜீவன் மறைந்திருக்கிறது. ஆமென், ஆமென். அதனால்தான் இயேசுவை ஆண்டவர் இரட்சகருமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர் ஆகிறோம். இந்த பூமியில நாம் வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை 70 வயசு பலத்தின் மிகுதியினால அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்லலை, இருந்தால் இருந்துட்டு போ. ஆனால் அது மேன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சலம், வருத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம். யாரு? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். அதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். எங்க கொடுக்கிறோம்? சாட்சியே இல்லை. நம்ம ஏரியாவில் நம்ம சாட்சியா இருக்கணும். ஆமா, சாட்சியா இருங்கன்னு அறிவிக்கிறோம். யோவான் 20:31 வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அவர் மூலமா தான் நித்திய ஜீவன். அவர் வெளிப்படணும், அவருடைய பிரசன்னம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது, வேதம் போதிக்கிறது. அவருடைய பிரசன்னம். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் பிரசன்னமானதுனால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அவருடைய வருகை வரும்போது பவுல் சொல்கிறான், அந்த ஜீவ கிரீடத்தை எனக்கு மாத்திரம் தரல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் அந்நாளில் தருவாராம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களை தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டான். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். அந்த அப்படிப்பட்டவங்களை நம்ம சிக்கிக்கொள்ள வேண்டாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஆண்டவர் சொல்றார். கடைசியா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 2 வசனங்கள் இருக்கிறது. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆனால் வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொஞ்சம் பேராக இருக்கும்போது கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி போலவே இக்காலத்திலையும் கிருபையினால உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சம் பேர் ஆண்டவர் அவருக்காக வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த எலியாவுக்கு சொல்றாரு, நான் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறேன். கெபிக்கு 50 பேரா வச்சு நான் அவங்களுக்கு ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்துட்டு வரேன். நான் ஒருத்த மாத்திரம்தான். எலியா சொல்கிறாரு, நான் ஒருத்த மாத்திரம்தான் தப்பி மீந்து இருக்கிறேன். அப்படிங்க இருக்கிற நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
அந்த அங்கே கெபியில் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. கிருபையினால உண்டாயிருந்தா கிரியையினால உண்டாயிருக்கா. அப்படி அல்லவென்று கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினால உண்டாயிருந்தா கிருபையாயிராது. கிரியையினால நீங்க ஏதாவது செஞ்சு அந்த ரட்சிப்பை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அது கிருபையா இருக்காது, தேவன் கொடுத்ததா இருக்காது. நீ பிரயாசப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்கிறவன் என்னென்னவோ செய்யறான் புண்ணியத்தை தேடுறதுக்கு. நம்ம ஒரு காரியத்தையும் செய்யலை. நம்ம தேடி இயேசு வந்தார். அவர் தான் இயேசு. அவர் பிரசன்னமாகுதல், கிருபையை அளிக்க தான் நமக்கு அவர் தரிசனமானார். எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை ஆமென் ஆமென். நம்ம பார்க்க வேண்டியது கிறிஸ்து இயேசுவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். மரணத்தை பரிகரித்து ஜீவனை, நித்திய ஜீவனையும் அழியாமையும், இம்மார்டல் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அது உங்கள் மேலே ஏலிம் அப்போஸ்தலிக் காஸ்பல் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. மோசேக்கு, ஆகாருக்கு, ஆபிரகாமுக்கு அளித்த கிருபை கர்த்தர் நமக்கும் அளித்து நம்மை பாதுகாத்து கொள்ள ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரே கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவரே அங்கே அந்த சூருக்கு போகிற வனாந்தரத்தில் ஆகாருக்கு வெளிப்பட்டு, எரிகிற முட்செடியின் நடுவில் மோசேக்கு வெளிப்பட்டு, ஆண்டவரே பலிப்பிடத்தின் மேலே தன் ஏக புத்திரனை ஆண்டவரே பலியாக செலுத்தும்படியா தன் கத்தியை உயர்த்தும் போது அங்கே கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னம் வெளிப்பட்டு, ஆண்டவரே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லுகிறீர். அப்படி ஒரு கிருபையை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியா அந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாய் நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனம் திறந்து இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கீழ்ப்படுகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்து நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.